அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 2. பியர் ஹெலன் திருமணம். 1805 வருடம் நவம்பர் மாதத்தில் பரிசோதனை வேலைக்காக 4 மாகாணங்களை சுற்றி பார்க்க இளவரசர் வசைலி போக வேண்டியதாயிருந்தது. இதை அவர் தமக்காக ஏற்பாடு செய்து கொண்டார். வெகுகாலமாக பார்க்காத தமது எஸ்டேட்டுகளை அதன் மூலம் பார்த்து கொள்ளவும், தமது குமாரர் அனட்டோலை அவருடைய பட்டாளம் முகாம் தங்கியிருந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு இளவரசர் நிக்கலஸ் பொல்கான்ஸ்கியிடம் கொண்டு போகவும், அந்த பணக்கார வயோதிகரின் குமாரத்தியை அவருக்கு திருமணம் செய்து வைக்கவும் அவர் இந்த சுற்றுப்பிரயாணத்தை ஏற்பாடு செய்தார். இந்த பொது காரியங்களில் தலையிடுவதற்காக வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பு பியருடன் இளவரசர் வசைலி காரியங்களை முடித்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. பியர் சமீப காலமாக நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தார். அதாவது இளவரசர் வசைலியின் வீட்டிலேயே இருந்தார். ஹெலன் முன்பு அவர் ஒரு காதலர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அசட்டுத்தனமாகவும் பரபரப்படைந்தும் முட்டாள்தனமாகவும் நடந்து கொண்டார். ஆனால் இன்னும் தம்மை கல்யாணம் செய்து கொள்ளும்படி அவளை அவர் கேட்கவில்லை. இதெல்லாம் ரொம்ப சரி, ஆனால் விஷயங்களை சீக்கிரமாக முடித்தாக வேண்டும் என்று ஒரு நாள் காலையில் சோகமான பெருமூச்சோடு இளவரசர் வசைலி தமக்குத்தாமே கூறிக்கொண்டார். பியர் தமக்கு கடமைப்பட்டிருந்த போதிலும் இந்த விஷயத்தில் இன்னும் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பது அவரது அபிப்பிராயம். இளமையும் விளையாட்டு புத்தியுமே அவரிடம் இருக்கிறது. நல்லது, கடவுள் அவரோடு இருப்பாராக என்று அவர் நினைத்து தம்முடைய நல்ல சுபாவத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு முடிவு ஏற்பட்டாக வேண்டும். நாளை மறுதினம் லெலிலியாவின், அதாவது ஹெலனுடைய செல்ல பெயர் தினம். 2-3 பேர்களை நான் அழைக்கப் போகிறேன். தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பியர் அறிந்து கொள்ளாவிட்டால் அப்புறம் அது என்னுடைய விஷயமாகிவிடும். ஆமாம், என்னுடைய விஷயம். நான் அவளுடைய தந்தை. ஆனா பாவ்லாவ்னாவின் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து 6 வாரங்களாயின. அன்றிரவுதான் அவர் தூக்கமில்லாமல் இருந்தார். அன்றிலிருந்து ஹெலனை திருமணம் செய்வது ஒரு பெரிய பேராபத்தாய் இருக்கும் என்று முடிவு செய்து அதற்காக அவளை தவிர்த்துவிட்டு போய்விட வேண்டுமென்று விரும்பினார். பியர் அம்மாதிரி முடிவு செய்திருந்த போதிலும் இளவரசர் வசைலியின் வீட்டை விட்டு அவர் போகவில்லை. ஒவ்வொரு நாளும் தம்மையும் ஹெலனையும் அதிகமாய் சம்பந்தப்படுத்தி பேசுவதை பார்த்து அவர் பயங்கரமடைந்தார். அவளை பற்றிய பழைய நினைப்புகளுக்கு தம்மால் திரும்புவது சாத்தியமில்லை என்று அவர் உணர்ந்தார். ஆகவே அவளிடமிருந்து பிரிந்து போக முடியாது என்றும், அது ஒரு பயங்கரமான காரியமாயிருந்தாலும் தம்முடைய விதியை அவளுடைய விதியோடு சேர்த்தாக வேண்டும் என்றும் அவர் நினைத்தார். ஒருவேளை அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் வரவேற்பு கொடுப்பது என்பதையே முன்பு அறியாத இளவரசர் வசைலி இப்போது தினம் மாலையில் ஒரு வரவேற்பு கச்சேரியை ஏற்பாடு செய்து வந்தார். ஆகவே மற்றவர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் இருப்பதற்கும் பொதுவான மகிழ்ச்சியை கெடுக்காமல் அவர் அந்த வரவேற்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. இளவரசர் வசைலி தாம் வீட்டில் இருந்த சொற்பமான நேரங்களில் பியரை கடந்து போகும்போது அவர் கையை பற்றி கீழாக இழுத்தோ அல்லது பராக்கு முகமாக தமது சுருக்கம் விழுந்த நன்றாய் சவரம் செய்யப்பட்ட கன்னத்தை முத்தமிடுவதற்காக பியருக்கு காட்டியோ சொல்வார், நாளை வரையில், அல்லது டின்னருக்கு வந்துவிடும், இல்லையென்றால் நான் உம்மை பார்க்க முடியாது, அல்லது உமக்காகத்தான் நான் தங்கியிருக்கிறேன். இம்மாதிரியாக சொல்வது வழக்கம். இளவரசர் வசைலி பியருக்காக அவர் சொல்லியபடி வீட்டிலேயே தங்கியிருந்த போதிலும் அவருடன் சேர்ந்தாற்போல் 2 வார்த்தைகளை பேசுவது அபூர்வம். என்றாலும் அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்க பியருக்கு முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு விஷயத்தையே தமக்குள் சொல்லிக் கொண்டார். அவள் எப்படிப்பட்டவள் என்பதை நான் அறிந்து அவள் உண்மையில் எப்படி இருக்கிறாள் என்பதை பற்றி என் மனதில் முடிவு செய்வதற்கு காலம் வந்துவிட்டது. நான் முன்பு தவறாக இருந்தேனா அல்லது இப்போது தவறாக இருக்கிறேனா? இல்லை, அவள் ஒரு முட்டாள் அல்ல, அவள் ஒரு சிலாக்கியமான பெண் என்று தமக்குள்ளாகவே சொல்லிக் கொள்வார். அவள் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டாள். அறிவீனமாக எப்போதும் பேச மாட்டாள். அவள் பேசுவதே மிகச் சொற்பம். ஆனால் அவள் என்ன பேசினாலும் அது தெளிவாகவும் புரியும்படியாகவும் இருக்கிறது.
ஆகவே அவள் முட்டாள் அல்ல. அவள் எப்பொழுதும் மானங்கெட்டவளாய் இருந்ததில்லை. இப்பொழுதும் அவள் மானங்கெட்டவளாய் இருக்கவில்லை. ஆகவே அவள் கெட்ட பெண்ணாய் இருக்க முடியாது. அவளுடன் அவர் இருக்கும்போதே தனது மனதில் உள்ள எண்ண ஓட்டங்களை வெளிப்படையாக சில சமயங்களில் பேச ஆரம்பித்து விடுவதுண்டு. ஆனால் அவள் எப்போதுமே சரியாகவும் பொருத்தமாகவும் பதில் சொல்லுவாள். அதை பற்றி தனக்கு சிரத்தை இல்லாததைப் போல பேசுவாள், அல்லது ஒரு மௌனமான பார்வையும் இளநகையும் பியருக்காக காட்டுவாள். அவரை விட தான் உயர்ந்தவள் என்பதை வேறு எதையும் விட அதிகமாய் உணரச் செய்யும்படி அவை இருக்கும். அந்த புன்னகைக்கு எதிராக எல்லாவிதமான வாதங்களும் அசட்டுத்தனமானவை என்று அவன் நினைத்தது மிகவும் சரி. அவள் எப்போதும் அவருக்கு மட்டும் தனியாக ஒளிகொண்ட நம்பிக்கையான புன்முறுவலை அவரிடம் காட்டியே பேசுவாள். அவளுடைய முகத்தை வழக்கமாக ஒளிரச் செய்து வந்த அவளுடைய பொதுவான புன்னகையை விட இந்த புன்னகையில் ஏதோ ஒரு தனி முக்கியத்துவம் இருந்தது. தாம் ஒரு வார்த்தை சொல்லவோ அல்லது அந்த எல்லையை தாண்டவோ எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பியர் அறிவார். இப்போதோ அல்லது பின்போ அந்த எல்லையை அவரும் கடக்கப் போகிறார் என்பதை அவர் அறிவார். ஆனால் அந்த பயங்கரமான விஷயத்தை நினைத்தபோதே ஒரு சொல்ல முடியாத பயம் அவரை பற்றி கொண்டு வந்தது. கடந்த 1.5 மாத காலத்தில் 1000 தடவைகளாவது அந்த பயங்கரமான சுகபோகத்திற்கு தாம் மேலும் மேலும் நெருங்குவதாக அவர் நினைத்ததுண்டு. அவர் தமக்குள் சொல்லுவார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு உறுதி வேண்டும். எனக்கு உறுதி எதுவுமே கிடையாதா? ஒரு முடிவுக்கு வர அவர் விரும்பினார். ஆனால் இந்த விஷயத்தில் தமக்கு மன உறுதி இல்லை என்பதை அவர் அச்சத்தோடு உணர்ந்தார். அவருக்கு முன்னால் இந்த மன உறுதி உண்மையிலேயே இருந்தது என்பதையும் அவர் அறிவார். தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நினைக்கிற காலத்தில் மட்டும் தைரியத்தோடு இருப்பவர்கள் சிலர் உண்டு. பியர் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர். ஆனா பாவ்லாவ்னாவின் வரவேற்பில் அந்த பொடி டப்பியை வாங்குவதற்காக அவர் குனிந்தபோது அவரை ஆட்கொண்ட அந்த ஆசை ஏற்பட்ட தினத்திலிருந்து அவர் ஏதோ தவறு செய்துவிட்டது போலவே உணர்ந்தார். அவருடைய உறுதியை அந்த தவறு ஸ்தம்பிக்க செய்துவிட்டது போல உணர்ந்தார். ஹெலனுடைய பெயர் தினத்தில் நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் கொண்ட ஒரு சிறிய இரவு சாப்பாட்டு கூட்டம் இளவரசர் வசைலியின் வீட்டில் கூடியது. அன்று இரவிலேயே இந்த இளமங்கையின் விதி நிர்ணயிக்கப்பட்டு விடும் என்று அங்கு வந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லப்பட்டது. விருந்தாளிகள் இரவு சாப்பாடு சாப்பிட அமர்ந்தார்கள். ஒரு காலத்தில் அழகாயிருந்த ஒரு பிரம்மாண்டமாகவும் எடுப்பாகவும் இருந்த பெண்ணாகிய இளவரசி குராக்கினா மேஜையின் தலைப்பில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு இரு பக்கங்களில் விருந்தாளிகளில் முக்கியமானவர்களான ஒரு வயோதிக ஜெனரலும் அவருடைய மனைவியும் ஆனா பாவ்லாவ்னாவும் அமர்ந்திருந்தார்கள். மற்றொரு கோடியில் இளைஞர்களும் அவ்வளவு முக்கியமில்லாத விருந்தாளிகளும் அமர்ந்திருந்தார்கள். அங்கும் கூட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். பியரும் ஹெலனும் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார்கள். இளவரசர் வசைலி இரவு சாப்பாடு எதுவும் சாப்பிடவில்லை. ஒரு மகிழ்ச்சியான தோற்றத்தோடு மேஜையை சுற்றி வந்து இச்சமயம் ஒருவர் பக்கத்தில் இருப்பதும் அடுத்த சமயம் மற்றொரு பக்கத்தில் இருப்பதுமாக இருந்து வந்தார். பியர், ஹெலன் இவர்களை தவிர மற்றவர்களிடமெல்லாம் ஏதோ அர்த்தமற்ற ஆனால் மனதுக்கு பிடித்தமான பேச்சுகளை பேசி வந்தார். பியரையும் ஹெலனையும் அவர் கவனித்து கொண்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. இளவரசர் வசைலி அந்த கூட்டத்திற்கு உற்சாகமூட்டி வந்தார். மெழுகுவர்த்திகள் பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்தன. வெள்ளி பாத்திரங்களும் பளிங்கு கிண்ணங்களும் அந்த வெளிச்சத்தில் பிரகாசமடைந்தன. சீமாட்டிகளின் ஆடைகளும் ஆபரணங்களும் கணவான்களின் தங்கம் வெள்ளியால் ஆகிய வாகு வளையங்களும் அந்த வெளிச்சத்தில் மின்னின. சிகப்பு டவாலிகள் அணிந்த சேவகர்கள் மேஜையை சுற்றி நடமாடி பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். தட்டுகள், கத்திகள், கோப்பைகள், அங்கிருந்தவர்களின் பேச்சுகள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று கலந்து கேட்டு வந்தன. மேஜையின் ஒரு கோடியில் மன்னர் வீட்டு மேற்பார்வையாளரான ஒரு வயோதிக கோமகளை பார்த்து அவளை தாம் ஆர்வத்தோடு காதல் கொள்வதாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்டு அவள் சிரித்தாள். மற்றொரு கோடியில் யாரோ மேரி விக்டராவ்னாவின் கஷ்டங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த கதை காதுகளில் கேட்டது. மேஜையின் மத்தியில் அமர்ந்திருந்த இளவரசர் வசைலி ஒவ்வொருவருடைய கவனத்தையும் பெற்றார். சீமாட்டிகளிடம் அவர் கோமாளித்தனமாக புன்னகையோடு கடந்த வியாழக்கிழமை நடந்த இம்பீரியல் கவுன்சிலின் கூட்டத்தை பற்றியும் பீட்டர்ஸ்பர்க்கின் புதிய மிலிட்ரி கவர்னர் ஜெனரலான செர்ஜி குச்மிச் வியாஜ்மெட்டினாவ் அதில் கலந்து கொண்டதை பற்றியும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். இராணுவத்தின் தலைமை காரியாலயத்திலிருந்து
சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் அவருக்கு ஒரு பிரகடனம் அனுப்பியிருந்தார். அந்த பிரகடனத்தில் எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் தங்கள் ராஜபக்தியை தெரிவித்து வருவதாகவும், முக்கியமாக பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து மக்கள் அனுப்பிய ராஜபக்தி யாதாஸ்து தனக்கு விசேஷமான மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும், அத்தகைய ஒரு சமுதாயத்தின் தலைவராயிருப்பதற்கு தாம் பெருமை அடைவதாகவும், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள தாம் முயற்சிப்பார் என்றும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த பிரகடனத்தின் ஆரம்பத்தில் செர்ஜி குச்மிச் எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் என்று வார்த்தைகள் இருந்தன. நல்லது. அப்படியானால் செர்ஜி குச்மிச் என்று சொல்வதற்கு மேலாக அவர் எதையுமே சொல்லவில்லையா என்று ஒரு சீமாட்டி கேட்டாள். அதுவேதான். அதற்கப்புறம் ஒரு மயிரிழை கூட அதிகமாக அவர் போகவில்லை என்று இளவரசர் வசைலி சிரித்து கொண்டே பதிலளித்தார். செர்ஜி குச்மிச் எல்லா பக்கங்களிலிருந்தும் செர்ஜி குச்மிச். பாவம், வியாஜ் மெட்டினாவ் அதற்கு மேலே போக முடியவில்லை. மறுபடியும் அவர் வாசிக்க ஆரம்பித்தார். ஆனால் செர்ஜி என்று சொன்னவுடன் அவர் தேம்பினார். குச்மிச் என்றவுடன் கண்ணீர் வந்தது. எல்லா பக்கங்களிலிருந்தும் என்ற வார்த்தைகள் அவருடைய தேம்பலில் அமுங்கி போயின. அதற்கு மேல் அவரால் மறுபடியும் கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் செர்ஜி குச்மிச் எல்லா பக்கங்களிலிருந்தும் என்றதும் மீண்டும் கண்ணீர். கடைசியாக வேறு ஒருவரை கொண்டு அதை வாசிக்கச் சொன்னார்கள். குச்மிச் எல்லா பக்கங்களிலிருந்தும் அப்புறம் கண்ணீர் என்று யாரோ ஒருவர் சொல்லிச் சிரித்தார். அவ்வளவு தூரம் கடினமாய் இருக்க வேண்டாம் என்று மேஜையின் மற்றொரு பக்கத்தில் இருந்த ஆனா பாவ்லாவ்னா கூச்சலிட்டு தமது விரலை பயமுறுத்துவது போல ஆட்டினாள். நமது அருமை வியாஜ் மெட்டினாவ் எவ்வளவு மரியாதைக்குரியதான சிலாக்கியமான மனிதர். வெகு நேரம் எல்லோரும் சிரித்தார்கள். மேஜையின் தலைப்பில் அமர்ந்திருந்த பிரதான விருந்தாளிகள் ஒவ்வொருவரும் பற்பல விதமான பரபரப்புகளால் மிகுந்த குஷியாயிருந்தார்கள். மேஜையின் கோடியில் இருந்த பியரும் ஹெலனும் மட்டும் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார்கள். வெளியே தோன்றாத ஒரு புன்சிரிப்பு அவர்களின் இருவர் முகங்களையும் பிரகாசமடையச் செய்தது. செர்ஜி குச்மிச்சுக்கும் அந்த புன்சிரிப்புக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அச்சமயம் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த உணர்ச்சிகளை கண்டு நாணம் கொள்வதான புன்சிரிப்பாய் இருந்தது. ஆனால் மற்றவர்கள் ஒயினையும் கேக்குகளையும் சாப்பிடுவதில் எவ்வளவு ஆனந்தம் கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி சிரிப்பதிலும் பேசுவதிலும் தமாஷ் செய்வதிலும் ஆனந்தம் கொண்டிருந்தார்கள். என்றாலும் அந்த இளம் ஜோடியை அவர்கள் கூடியவரை பார்க்காமல் இருந்தார்கள். அந்த ஜோடியை பற்றி கவலை இல்லாதவர்கள் போலவும் அவர்களை கவனிக்காதவர்கள் போலவும் அவர்கள் காட்டிக்கொண்டாலும் இடையிடையே அந்த ஜோடியை பார்த்து அவர்கள் நோட்டமிட்டதிலிருந்து ஒரு விஷயம் நிச்சயமாய் தெரிந்தது. அதாவது செர்ஜி குச்மிச்சின் கதை, அந்த சிரிப்பு, அந்த சாப்பாடு ஆகியவர்களை பற்றி அவர்கள் கவனமாயிருந்ததாய் சொல்ல முடியாது. அதெல்லாம் பாசாங்கு. ஏனெனில் அங்கிருந்தவர்களின் முழு கவனமும் பியர் மீதும் ஹெலன் மீதுமே இருந்தன. செர்ஜி குச்மிச் தேம்பி அழுவதைப் போல இளவரசர் வசைலி நடித்து காட்டிய போதெல்லாம் அவருடைய கண்கள் அவருடைய குமாரியை நோட்டமிட்டு கொண்டிருந்தன. அவர் சிரித்தபோது அவருடைய முகத்தோற்றம், ஹாம், அது நன்றாய் நடந்து வருகிறது, அது இன்றே முடிவாய்விடும் என்று தெளிவாய் சொல்லுவதைப் போல் இருந்தது. நமது அருமையான வியாஜ் மெட்னாவுக்காக ஆனா பாவ்லாவ்னா பயமுறுத்திய போது ஒரு வினாடி அவளுடைய கண்கள் பியரை நோட்டமிட்டன. தமது வரப்போகும் மருமகனுடையவும் மகளுடையவும் சந்தோஷத்தை பாராட்டுவதான தோற்றத்தை இளவரசர் வசைலி அந்த ஆனா பாவ்லாவ்னாவின் கண்களில் கண்டார். வயோதிக இளவரசி தமது பக்கத்தில் உள்ள வயோதிக சீமாட்டிக்கு ஒயின் விட்டு கொடுத்தபோது சோகத்தோடு பெருமூச்சு விட்டு கோபத்தோடு தமது குமாரியை நோட்டமிட்டார். அச்சமயம் அவள் விட்ட பெருமூச்சு அந்த வயோதிக சீமாட்டியிடம், ஆம், இந்த இனிப்பான ஒயினை உறிஞ்சுவதை விட உனக்கும் எனக்கும் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது? இந்த சிறுசுகள் இம்மாதிரி தைரியமான கவர்ச்சிகரமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்குத்தான் இது காலம் என்று சொல்லுவது போல இருந்தது. என்ன அசட்டுத்தனமான விஷயங்களையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த காதலர்களின் மகிழ்ச்சி முகங்களை நோட்டமிட்ட ராஜதந்திரன் நினைத்து, அதுவல்லவா சந்தோஷம் என்றார். அந்த முக்கியத்துவமில்லாத அற்பமான செயற்கை தோற்றங்களால் சேர்ந்திருந்த அந்த கூட்டத்தில் ஓர் உணர்ச்சி ஊடுருவி நுழைந்தது. அதுதான் ஆரோக்கியமும் அழகுள்ள ஒரு வாலிபனும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த கவர்ச்சிகரம்.
இந்த உணர்ச்சி அங்கிருந்தவைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு அந்த செயற்கையான பேச்சுக் குரல்களுக்கு மேலாக உயர்ந்து நின்றது. தமாஷுகள் ரசிப்பை இழந்தன. செய்திகளுக்கோ கவர்ச்சி இல்லை. அங்கு காணப்பட்ட பரபரப்போ செயற்கையானதாய் தோன்றியது. விருந்தாளிகள் மட்டுமல்ல, மேஜைகள் பரிமாறிக்கொண்டிருந்த சேவகர்களும் இதை உணர்ந்தார்கள். சந்தோஷம் ததும்பிய முகத்தை உடைய அழகிய ஹெலனையும், சிவந்து அகலமான சந்தோஷமான ஆனால் குழப்பமான முகத்தை உடைய பியரையும் பார்த்தபோது வேலைக்காரர்களும் தங்கள் கடமைகளை மறந்தார்கள். அங்கிருந்த மெழுகுவர்த்திகளின் வெளிச்சமெல்லாம் இந்த இரண்டு மகிழ்ச்சியான முகங்கள் மீது மட்டுமே ஒருமுகமாய் திருப்பிவிடப்பட்டது போல காணப்பட்டது. அந்த கூட்டத்தில் தாம் மையமாக இருப்பதாக பியர் உணர்ந்தார். இது அவருக்கு சந்தோஷத்தை அளித்ததோடு தர்ம சங்கடமான நிலைமையையும் அளித்தது. ஏதோ ஒரு பிரவர்த்தியில் பூரணமாக அவர் ஈடுபட்டது போல அவர் காணப்பட்டார். எதையும் தெளிவாக பார்க்கவோ கேட்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ அவரால் முடியவில்லை. ஏதோ இடையிடையே எதிர்பாராத விதமாக ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்கள் அவர் மனதில் தோன்றின. அப்படியானால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர் நினைத்தார். எப்படி இதெல்லாம் நடந்தது இவ்வளவு சீக்கிரமாக? அவளுக்காக மட்டுமல்ல, மற்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த காரியம் நடந்தே தீர வேண்டும். அவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். இது கண்டிப்பாக நடக்கும் என்று அவர்கள் நிச்சயமாய் இருந்தார்கள். நான் அவர்களை ஏமாற்றம் அடையும்படி செய்ய முடியாது. ஆனால் அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அது நிச்சயமாய் நடக்கப் போகிறது என்று பியர் நினைத்து தம்மை நெருங்கி நின்ற பளபளப்பான தோள்களை கடை கண்களால் பார்த்தார். திடீரென்று எதற்காகவோ வெக்கம் அடைவது போல காணப்படுவார். ஒவ்வொருவருடைய கவனத்தையும் பெற்று அதிர்ஷ்டசாலி என்று ஒவ்வொருவராலும் நினைக்கப்பட்டும் சாதாரண முகத்தோடு கூடிய தம்மை ஏதோ ஒரு வகையான பாரிஸ், இந்த இடத்துல பாரிஸ்க்கு கீழே ஒரு குறிப்பு இருக்குது. ட்ரோஜன் யுத்தம் என்ற கிரேக்க நாட்டு இலக்கியத்தில் பாரிஸ் என்பவர் ஹெலன் என்பவளை தூக்கி கொண்டு போவதாகவும் அதனால் அந்த யுத்தம் ஏற்படுவதாகவும் கதை அமைந்திருக்கிறது. ஸோ இந்த இடத்துல டால்ஸ்டாய் இந்த கேரக்டரை ரெஃபர் பண்ணி சொல்கிறார். பாரிஸ் ஒரு ஹெலனை கைப்பற்றி இருக்கிற மாதிரி நோக்கப்பட்டும் வருவது ஒரு தர்மசங்கடமான நிலைமை என்று அவர் உணர்ந்தார். ஆனால் அது எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அது அப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்று தம்மை சமாதானம் செய்து கொண்டார். தவறவும் அம்மாதிரி ஏற்படுவதற்கு நான் என்ன செய்துவிட்டேன்? அது எப்படி ஆரம்பமாயிற்று? இளவரசர் வசீலியோடு மாஸ்கோவிலிருந்து நான் பிரயாணமாகி வந்தேன். அப்போது அங்கே எதுவும் இல்லை. எனவே நான் ஏன் அவர் வீட்டில் தங்கக்கூடாது? அவளோடு நான் சீட்டு விளையாடினேன். அவளுடைய அழகிய பையை நான் எடுத்துக்கொண்டு அவளோடு உலாவ போய் வந்தேன். எப்பொழுது அது ஆரம்பமாயிற்று? இதெல்லாம் எப்பொழுது வந்து சேர்ந்தது? இப்பொழுது நான் அவள் பக்கத்தில் நிச்சயதார்த்தமானது போல் உட்கார்ந்து அவளுடைய நெருக்கத்தை, அவள் சுவாசமிடுவதை, அவள் அசைவுகளை, அவள் அழகை கண்டு கேட்டு உணர்ந்து வருகிறேன். அழகாயிருப்பது அவள் அல்லவென்றும், தானே பிரமாதமான அழகாயிருப்பதாகவும் அதனாலேயே எல்லோரும் அவரை பார்ப்பதாகவும் திடீரென்று அவருக்கு தோன்றும். உடனே அவர் தமது மார்பை விரித்து தலையை உயர்த்தி தமது நல்ல அதிர்ஷ்டத்தைக் கண்டு மகிழ்ச்சி கொள்ளுவார். இச்சமயம் எதையோ ஒன்றை இரண்டாவது தடவையாக ஒரு பழக்கமான குரல் மீண்டும் கேட்பதை அவர் அறிந்தார். ஆனால் பியர் மெய் மறந்திருந்தபடியால் என்ன சொல்லப்பட்டது என்பதை அவரால் அறிய முடியவில்லை. பொல்கான்ஸ்கியிடமிருந்து கடைசியாக எப்போது உமக்கு தகவல் வந்தது என்று இளவரசர் வசைலி மூன்றாவது தடவையாக கேட்டார். எனது அன்பானவரே, எவ்வளவு பராக்கு புத்தியோடு நேரிருக்கிறீர். இளவரசர் வசைலி புன்னகை செய்து கொண்டார். தம்மீதும் ஹெலன் மீதும் எல்லோரும் இருநகை கொள்வதை பியர் கவனித்தார். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தால் அதனால் என்ன என்று பியர் நினைத்தார். அதனால் என்ன, அதுதான் உண்மை என்று குழந்தை மாதிரி புன்னகை கொண்டு சொல்லிக் கொண்டார். ஹெலனும் அதே மாதிரி புன்னகை கொண்டாள். உமக்கு எப்போது கடிதம் வந்தது? அந்த கடிதம் ஆல்முட்ஜில் இருந்து வந்ததா என்று இளவரசர் வசைலி மீண்டும் கேட்டார். ஏதோ ஒரு விவகாரத்தை தீர்ப்பதற்கு இந்த விவரத்தை அறிய வேண்டுவது போல அவர் நடித்தார். இந்த மாதிரி சில்லறை விஷயங்களை பற்றி எப்படி ஒருவர் பேசவோ நினைக்கவோ முடியும் என்று நினைத்தார். ஆமாம், ஆல்முட்ஜில் இருந்துதான் வந்தது என்று அவர் பெருமூச்சோடு அவர் பதிலளித்தார். ராஜாப்பாட்டிற்கு பின்னால் பியரும் அவருடைய தோழியும் மற்றவர்களோடு வரவேற்பறைக்கு போனார்கள். விருந்தாளிகள் கலைந்து போக ஆரம்பித்தார்கள். சிலர் ஹெலனிடம் விடைபெற்று கொள்ளாமலேயே போனார்கள். சிலர் அவள் தற்சமயம் ஈடுபட்டிருந்த முக்கியமான கவனத்திலிருந்து கலைப்பதற்கு இஷ்டமில்லாமல்
அவளிடம் ஒரு வினாடி நின்றுவிட்டு அதை விட்டு அவசரமாக போனார்கள். அவர்களை அவள் வழி அனுப்புவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ராஜதந்திர சேவையை சேர்ந்தவர் சோகமான மௌனத்தோடு அந்த வரவேற்பறையை விட்டு வெளியே போனார். தம்முடைய ராஜதந்திர பிரவர்த்தியில் உள்ள டம்பத்தையும் பியருக்கு ஏற்பட்டுள்ள சந்தோஷத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார். அந்த வயோதிக ஜெனரல் தமது மனைவியிடம் தம்முடைய கால் எப்படி இருக்கிறது என்று அவள் கேட்டபோது உருமினார். ஓ, அந்த பழைய முட்டாள் என்று அவர் நினைத்தார். ஆனால் அந்த இளவரசி ஹெலன் 50 வயதானாலும் அழகுடனே இருப்பாள். உம்மை இப்போது பாராட்டலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று வயோதிக இளவரசியிடம் ஆனா பாவ்லாவ்னா மெதுவாக கூறி பலத்த சத்தத்தோடு முத்தமிட்டாள். எனக்கு மட்டும் இந்த தலைவலி இல்லாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் அதிக நேரம் தங்கியிருப்பேன். வயோதிக இளவரசி பதிலளிக்கவில்லை. தனது குமாரிக்கு கிடைத்துள்ள சந்தோஷத்தை பார்த்து பொறாமையால் வருந்தி கொண்டிருந்தாள். விருந்தாளிகள் விடைபெற்று போன போது பியரும் ஹெலனோடு தனிமையாக அந்த சிறிய வரவேற்பறையில் தங்கியிருந்தார். 6 வாரங்களாக பல தடவை அவளோடு அவர் தனித்து இருந்ததுண்டு. ஆனால் காதலை பற்றி அவளிடம் அவர் எப்போதும் பேசியதில்லை. இப்போது அது தவிர்க்க முடியாததென்று அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த கடைசி படியை கடப்பதற்கு அவரால் தம்முடைய மனதை சரி செய்து கொள்ள முடியவில்லை. அவர் வெட்கமடைந்தார். ஹெலனுக்கு பக்கத்தில் வேறு யாரோ இருக்க வேண்டிய இடத்தில் தாம் உட்கார்ந்திருப்பதாக அவர் உணர்ந்தார். இந்த மகிழ்ச்சி உனக்கு அல்ல என்று ஏதோ ஓர் உள்ளொளி அவரிடம் குசுகுசுவென கூறியது. உம்மிடம் என்ன இருக்கிறதோ அது இல்லாதவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி சேர்ந்ததாகும். எதையாவது பேச வேண்டுமே என்பதற்காக அவர் அவளை பார்த்து இந்த வரவேற்பு நிகழ்ச்சி அவளுக்கு திருப்தியாய் இருந்ததா என்று கேட்டார். அவள் தனது வழக்கமான எளிய முறையில் பதில் சொன்னாள். அவளுடைய பெயர் தினங்களில் இந்த தினத்தை போன்ற மகிழ்ச்சியான தினம் எப்போதுமே ஏற்படவில்லை என்று கூறினாள். நெருங்கிய சொந்தங்களில் சிலர் இன்னமும் அதை விட்டு போகவில்லை. அவர்கள் பெரிய வரவேற்பு அறையில் உட்கார்ந்திருந்தார்கள். இளவரசர் வசைலி பியரிடம் மெதுவாக நடந்து வந்தார். பியர் எழுந்து நேரமாய்விட்டது என்று சொன்னார். இளவரசர் வசைலி அவர் முகத்தை கடுமையாக பார்த்தார். அம்மாதிரி பியர் அச்சமயம் சொல்லியது ரொம்ப விசித்திரமானது என்றும் அம்மாதிரி சொல்லியிருக்க கூடாது என்றும் அவர் நினைப்பது போல இருந்தது. ஆனால் உடனே அந்த கடுமையான தோற்றம் மாறி அவர் பியரின் கையை கீழே இழுத்து உட்காரும்படி செய்து கனிவோடு புன்னகை கொண்டார். நல்லது லலிலியா என்று அவர் தனது குமாரியை உடனே திரும்பி பார்த்து அவருக்கு வழக்கமான கவலையில்லாத குரலில் வழக்கமான கனிவோடு பேசினார். குழந்தையிலிருந்து செல்லமாக வளர்த்து வந்த பெற்றோர்கள் எப்படி பேசுவார்களோ அதே மாதிரி இருந்தது. ஆனால் இம்மாதிரி பேச்சை இளவரசர் வசைலி மற்ற பெற்றோர்களை பார்த்து காப்பியடித்து தெரிந்து கொண்டார். மீண்டும் அவர் பியரிடம் திரும்பினார். செர்ஜி குச்மிச் எல்லா பக்கங்களிலிருந்தும் என்று அவர் சொல்லிக்கொண்டே தமது உள்சட்டையின் மேல் பித்தானை கழற்றினார். பியர் இளநகை கொண்டார். ஆனால் குச்மிச்சின் கதையில் இளவரசர் வசைலிக்கு அப்போது சிரத்தை இல்லை என்பதை அவர் அறிந்திருந்ததாக அவருடைய புன்னகை காட்டியது. பியருக்கு இது தெரியும் என்பதை இளவரசர் வசைலி கண்டுகொண்டார். திடீரென்று அவர் எதையோ முணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று போனார். அந்த இளவரசருக்கு கூட மன அமைதி கலைந்து போய்விட்டது என்று பியருக்கு தோன்றியது. உலக அனுபவம் உள்ள அந்த வயோதிகரின் அமைதி குலைந்த நிலைமை பியரின் உள்ளத்தை தொட்டது. அவர் ஹெலனை பார்த்தார். அவளுக்கும் மன அமைதி குலைந்திருப்பதாய் தோன்றியது. ஆனால் அவளுடைய பார்வை நல்லது, எல்லாம் உம்முடைய குற்றம்தான் என்று சொல்லுவது போல தோன்றியது. தீர்மானம் செய்தாக வேண்டும், ஆனால் என்னால் முடியாது என்று பியர் நினைத்தார். மீண்டும் அவசியமில்லாத விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். செர்ஜி குச்மிச்சை பற்றி தாம் சரியாக கேட்கவில்லை என்றும் அந்த கதையில் உள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றும் விசாரித்தார். புன்முறுவலோடு ஹெலன் பதிலளித்தாள். ஏனெனில் அவளும் அதை சரியாய் கேட்கவில்லை. இளவரசர் வசைலி வரவேற்பறைக்கு திரும்பிய போது அவருடைய மனைவியான இளவரசி ஒரு வயோதிக சீமாட்டியிடம் பியரை பற்றி மெதுவான குரலில் பேசிக்கொண்டிருந்தாள். ஆமாம், அது ரொம்ப சிலாக்கியமான ஜோடிதான். ஆனால் சந்தோஷம் என் அன்பே. திருமணங்கள் எல்லாம் தேவலோகத்தில் செய்யப்படுகின்றன என்று வயோதிக சீமாட்டி பதிலளித்தாள். இளவரசர் வசைலி அந்த சீமாட்டிகள் பேசியதை கேட்காதது போல்
அப்பக்கமாக கடந்து சென்று ஒரு மூலையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். அவர் தமது கண்களை மூடிக்கொண்டார். தூங்குவது போல காணப்பட்டார். அவருடைய தலை முன்னால் தொங்கியது. உடனே உதறி விழித்து கொண்டார். அலைன், நீ போய் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்து வா என்று தன் மனைவியிடம் கூறினார். இளவரசி எழுந்து வாசலுக்கு போய் அதன் வழியாக ஒரு கௌரவமான அலட்சியமான தோற்றத்தோடு பக்கத்தில் இருந்த சிறிய வரவேற்பறைக்கு சென்று அங்கே நோட்டமிட்டாள். பியரும் ஹெலனும் முன்போலவே இன்னமும் அமர்ந்திருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்னமும் அதே மாதிரிதான் என்று அவள் தனது கணவரிடம் சொன்னாள். இளவரசர் வசைலி முகம் சுழித்தார். வாய்கோணி அவருடைய கன்னங்கள் துடித்தன. அவருடைய முகம் அவருக்கு அது ஒரு சிறப்பான, ஒரு முரட்டுத்தனமான, மகிழ்ச்சியற்ற தோற்றத்தோடு தோன்றியது. தம்மை உலுக்கிக் கொண்டு எழுந்து தலையை பின்னால் சாய்த்து உறுதியான நடையோடு சீமாட்டிகளை கடந்து அந்த சிறிய வரவேற்பு அறைக்கு போனார். அங்கே வேகமான நடைகளில் மகிழ்ச்சியோடு பியரை நெருங்கினார். அவர் முகம் வழக்கத்திற்கு விரோதமாக வெற்றிகரமாக காணப்பட்டபடியால் அதை பார்த்ததும் பியர் பீதியோடு எழுந்தார். கடவுளுக்கு நன்றி, எனது மனைவி எல்லாவற்றையும் சொன்னாள் என்று இளவரசர் வசைலி கூறினார். ஒரு கையால் பியரை சுற்றி வளைத்து கொண்டு மற்றொரு கையால் தமது குமாரியை வளைத்து கொண்டு, என் அன்பான சிறுவரை லலிலியா, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் குரல் நடுங்கியது. உமது தந்தையை நான் மிகவும் நேசித்தேன். அவள் உமக்கு ஒரு சிறந்த மனைவியாயிருப்பாள். கடவுள் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று அவர் தமது குமாரியை தழுவினார். பின்னர் பியரை தழுவி அவருடைய நாற்றமுள்ள வாயால் முத்தமிட்டார். அங்கே கன்னங்களை கண்ணீர் நனைத்தது. இளவரசியே, இங்கே வா என்று அவர் கூவினார். வயோதிக இளவரசி உள்ளே வந்தாள். அவளும் அழுதாள். அந்த வயோதிக சீமாட்டி தனது கைக்குட்டையையும் உபயோகப்படுத்தினாள். பியர் முத்தமிடப்பட்டார். அவர் அழகிய ஹெலனின் கையை பல தடவை முத்தமிட்டார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் தனியாய் விடப்பட்டார்கள். இவையெல்லாம் இப்படித்தான் நடக்க வேண்டும், வேறு விதமாய் இருக்க முடியாது. ஆகவே இது நல்லதா அல்லது கெடுதலா என்று கேட்பது உபயோகமற்றது. ஒரு விதத்தில் அது முடிவாகவும் துன்புறுத்தி வந்த பழைய சந்தேகத்தை நீக்கியதாகவும் இருப்பதால் அது நல்லதுதான் என்று பியர் நினைத்தார். தமக்கு நிச்சயமானவளின் கையை மௌனமாக பியர் பற்றி கொண்டு அவளுடைய அழகிய மார்பு மேல் எழுந்து கீழ் அமுங்குவதை கவனித்துக் கொண்டிருந்தார். ஹெலன் என்று அவர் உரக்க கூவி சிறிது நேரம் சும்மா இருந்தார். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் விசேஷமாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அவரால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. அவளுடைய முகத்தை அவர் பார்த்தார். அவருக்கு சமீபமாக அவள் நெருங்கினாள். அவள் முகம் சிவந்தது. ஓ, அவற்றை எடுத்து விடுங்கள். அவற்றை என்று அவருடைய மூக்கு கண்ணாடியை காட்டிச் சொன்னாள். பியர் அவைகளை எடுத்து விட்டார். கண்ணாடியை எடுத்த பின்பு எம்மாதிரி கண்கள் விசித்திரமாக தோன்றுமோ அதே மாதிரி அவர் கண்கள் தோன்றின. அதோடு கொஞ்சம் பீதி அடைந்தும் கேள்விக்குறி கொண்டும் காணப்பட்டன. கீழே குனிந்து அவளுடைய கையை முத்தமிடப் போனார். ஆனால் துரிதமாக, அநேகமாக முரட்டுத்தனமாக தனது தலையை அசைத்து அவருடைய இதழ்களில் தன் இதழ்களை போர்த்தினாள். அவளுடைய மாறிய, விரும்பத்தகாத, பரபரப்பான தோற்றத்தைக் கண்டு பியர் அதிசயமடைந்தார். இப்போது காலம் கடந்துவிட்டது, அதை செய்தாய்விட்டது. அதோடு நான் அவளை காதலிக்கிறேன் என்று பியர் நினைத்தார். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னார். அச்சமயங்களில் என்ன பேச வேண்டுமென்பது அவருக்கு அப்பொழுதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. அவருடைய வார்த்தைகள் ரொம்ப பலவீனமாய் ஒலித்தன. அதனால் அவர் தம்மை பற்றி வெட்கமடைந்தார். 6 வாரங்களுக்கு பின்னால் அவருக்கு திருமணமாயிற்று. மிக பிரபலமான அழகியை பெற்ற அதிர்ஷ்டசாலி என்று மக்களால் சொல்லப்பட்டவரும் கோடிக்கணக்கான பணத்தை உடையவருமான அவர் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள தமது பெரிய, புதிதாய் அலங்கரிக்கப்பட்ட மாளிகையில் வாழ்க்கையை ஆரம்பித்தார். அத்தியாயம் 2 நிறைவடைந்தது.